ஏய் சின்ன பொண்ணு எங்க வா. சிச்சோ, கிளவி இன்னைக்கு என்ன கழுவி ஊத்த போறால தெரியலையே. இதுக்கு மேல நானும் குழம்ப எப்படிதான் வைக்கிறது? என்னத்தே சொல்லுங்க தே. ஏடி குழம்பு நீனா வச்ச? என்னடி குழம்பு இது? அத்த ஏத்த நல்லா இல்லையா? ஏடி கைய குடிடி. குழம்பு என்ன ருசி தெரியுமா? ஏடி நான் அம்மில அரைச்சு வச்சா கூட இந்த ருசி இருக்காதடி. அம்பட்ட ருசிடி. அத்த உண்மையாவா? நானே என் கையால வறுத்து மசாலாவெல்லாம் அரைச்சு குழம்பு வச்சேன் தே. அடடடடடா. ஏடி உன் கைக்கு ஒரு தங்க வளையலே போடலாம் டி. அத்த ஒரு நிமிஷம். என்னடா ரூமுக்குள்ள ஓடுறா? இவ ஓடுறத பார்த்தா குழம்பு இவ வைக்கல போல இருக்கே. ஏத்தே, இந்த குழம்பு ருசியா இருக்குன்னு நாக்க வலிச்சு தின்னியலே. அதுக்கு காரணமே இந்த ஜெய குழம்பு மிளகாத்தூள் தான் தே. இந்த மிளகாத்தூளை நானே என் கையால வறுத்து அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தே. ஏடி இந்த மசாலா தூள கார குழம்புக்குலாம் போடலாம் மாட்டி? கார குழம்பு, கறி குழம்பு, வெஜ் நான்வெஜ்னு எல்லாத்துலயும் போட்டு அசத்தலாம் தே. அப்புறம் உங்களை மாதிரி குறை சொல்லிட்டு இருக்க மாமியார் எல்லாம் மருமகளை தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. ஏடி என் மக குழம்பு வைக்கிறத அவ மாமியார் குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். அவளுக்கு ஒரு 4 பாக்கெட் அனுப்பி வையாம்டி. அதான பார்த்தேன். உன் மொபைலுக்கு குடுக்கலனா நீ என்ன விட்டுருவியாக்கும். நண்பர்களே, இந்த குழம்பு மிளகாத்தூள் எங்களுடைய சொந்த தயாரிப்பு தான். நாங்களே வீட்டுல வறுத்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சும்மா ருசியாவும் இருக்கும், தரமாவும் இருக்கும் நண்பர்களே. விலையும் ரொம்ப கம்மி தான் மக்களே. இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.